Hi friends, welcome back. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 90 டிகிரி V-twin இன்ஜின் தான் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணி அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி இந்த அனிமேஷனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம இப்போது இன்றைக்கி மாடல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்டன். ஸோ அதுக்கு வந்து ஃபார் தட் வந்து I have opened a new file, then I am going to select the front plane. Before going to that, ensure that MMGS is the unit or not. தென் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த பிஸ்டனுக்கான அந்த ப்ரொஃபைலை வந்து ஜஸ்ட்டு அவுட்டர் ப்ரொஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அந்த கடைசியாக ஃபினிஷ் பண்ண லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஐ எம் கிவிங் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ அதுக்கான அந்த திக்னஸ் எவ்வளோ கொடுக்கணும், அந்த ஹைட்டு டயாமீட்டர் வேல்யூஸ்லாம் இந்த செக்ஷன் ஏஏயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஆஸ் பர் த டைமென்ஷன் வி கேன் ப்ரொசீட் டு கிவ் டைமென்ஷன் ஆஃப் த கிரியேட்டட் ஸ்கெட்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் தி பாயிண்ட்லேருந்து அந்த கடைசியாக செலக்ட் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்குலேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா 70 mm. நம்ம ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் போட்டோம்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு அவுட் சைடை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டயாமீட்டரோட வேல்யூ வரும். ஸோ தட் இஸ் அ ரீசன். ஸோ அதே மாதிரி இதுக்கான லென்த்தோட வேல்யூவும் பார்த்திங்கன்னா வந்து 70. தென் அதுக்கான ரெண்டு சைடு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 mm. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பை யூஸிங் த ரிவால்வ் கமாண்ட் we are going to do the first basic structure of the piston. So now I am going to click the revolve and then I am selected the I am generated the piston outer structure. Then வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆயில் சீல் இல்லைனா வந்து அந்த பிஸ்டன் ரிங்ஸ் வந்து உட்கார அந்த ஸ்லாட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது we are going to just create. For that I am going to select the bottom face of the piston and then I am going to convert the entities. Then I am going to click the circle. So circle of I am going to give the clearance of around 2.5 mm. So 2.5 mm அது நான் டைமென்ஷன் கொடுத்துருவேன். ஸோ 2.5 mm கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கிளை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த என்டிட்டியிலேருந்து இதை வந்து இது பண்ணுறேன். தென் அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு டூ த எக்ஸ்ட்ரூட் கட் வித் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் த ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த ஐ எம் கோயிங் டு கிவ் த வேல்யூ. அதோட அந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது ஃப்ரம் த பேஸ். நம்ம ஏன் பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஃப்ரம் த பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 65 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் 65 விச் ஹாஸ் பீன் கிவன் தேர். அண்ட் தென் வந்து அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டீடைல்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 தான் வந்து அதுக்கான லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ அதனால் நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா வி மேட் த சர்க்கிள் 2.5 அட் த பாட்டம் ஆஃப் த பிஸ்டன் அண்ட் தென் வி ஹாவ் டு கிவ் த 2.5. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இதை ஃப்ளிப் டைரக்ஷன் ஃப்ரம் த டவுன் சைட்லேருந்து வர மாதிரி நம்ம வந்து வி ஹவ் மேட் இட். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் த எக்ஸ்ட்ரூட் கட் அண்ட் தென் மூவ் டு த எடிட். இப்போ அந்த எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்து நம்ம எவ்வளோ தரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 2.5 அதான் ஆஸ் ஐ மென்ஷன்ட் பிஃபோர் த 2.5 இஸ் த லென்த் அண்ட் பிரெத். ஸோ இப்போ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து எத்தனை ரிப்பீட்டேஷன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 3 times வந்து வரதுனால ஐ எம் கோயிங் டு செலக்ட் த லீனியர் பேட்டர்ன். Then I am going to select the feature and then the top face. Then I am going to extrude. I am going to linear pattern the following. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அதுக்கான இது into 3. ஸோ அந்த 2.5 into 3 பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த ரிங்ஸ் வந்து நமக்கு வந்து என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நமக்கு வந்து என்னென்னா we get created by using the linear pattern. Then I am going to draw the slotted region. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன slotted region கீழே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம இப்போது மாடல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் கோயிங் டு செலக்ட் த ரைட் ஆர் ஃப்ரண்ட் பிளேன். ஸோ எந்த பிளேன் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூ செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு sketch the basic profile, sketch view. And then before going to that I am going to draw the center line for our reference purpose. The reason for the center line I will explain in further while I am continuing the sketch. First I am going to draw the construction line, center line. Then I am going to draw the basic profile of the cutout which I have to made in the piston. ஸோ இந்த கட் அவுட் வந்து பேசிக்காக பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டர் லைன் வரைஞ்சதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் அந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த சென்டர் லைனில் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் சிமெட்ரி அந்த ரிலேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து we have to ensure
ஆஸ் போத், அதாவது வந்து மேலேயும் கீழே வந்து என்ஷூர் பண்ணணும். ஏன்னா இது போத் ஆர் த டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாப்பில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 mm கிளியரன்ஸ். ஐ மீன் 20 mm நம்ம என்டர் பண்ணும்போது வித்தவுட் சிமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா without symmetry means unsymmetry. So unsymmetrically the value has been assigned. So when we do like this, the proper dimension has been created. So மேலே 20 mm கீழே 30 mm அந்த height வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 mm கேப். தென் வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா we are going to do the extrude cut operation. ஸோ ஃப்ரம் த மிட் பிளேன்லேருந்து ஐ மீன் த்ரூ ஆல் போர்ட் சைடு வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கட் அவுட் ரீஜன் இந்த பிஸ்டன் விச் we have made it. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபில்லட்டட் ரீஜன் வந்து we have to made. ஸோ ஃபார் தட் go to the fillet and give the radius 5 value, then click the one part and then select the loop. ஸோ அந்த லூப் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட லூப் ஆயிருக்க எல்லா இடமுமே வந்து நமக்கு வந்து அந்த கட் அவுட்டில் வந்து நமக்கு வந்து என்னென்னா செலக்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரிக் டு டூ த ஃபில்லட் கமாண்ட் இஸ் வெரி ஈஸிலி வித்தவுட் செலக்டிங் ஆல் த ஏரியா விச் ஹேவ் டு பி மேட் ஃபில்லட். தென் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து we have to made a one small extrusion for the region where the connecting rod going to be get connected. So for that I am going to select the opposite plane. For example, if you have selected the right plane, select the front plane, or selected the front plane, select the right plane. Then I am going to draw the circle. So after that I am, for the visibility I want to change the 3D model into the how do I say normal 2D sketch. So first I am going to make 15 mm diameter and 15 mm is height, and then I am going to for the relation constraint I am going to click the center point of the axis and the center point for fully defined constraint. Then I am going to do the extrusion. This extrusion is going to do by means of the surface extrusion. For example, in SURF4 I am selected the surface and I am going to select surface here, in which it select the I extruded up to the selected surface. Then I am going to click the direction 2. Also here also I am giving up to the selected surface. So by means of the selected surface I am going to extrude the small part where the connecting rod going to be get connected. So இப்போ இந்த பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து கனெக்டிங் ராடுக்கான அந்த இதை வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்தா இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போ என்ன வந்து வரையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து then I am going to select the same plane, so which we have made at the start. So அந்த பிளேனே வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ சாரி இந்த பிளேன் இல்லை, இதுக்கு இந்த ஃப்ரண்ட் பிளேனுக்கு ஆப்போசிட் ரைட் பிளேன். ஸோ இந்த ரைட் பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம அகைன் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் எனக்கு தெரியாதுன்றனால ஐ எம் கோயிங் டு திஸ் ஒன்லி ஐ ஹவ் மென்ஷன். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம 2Dயாக இதை க்ரியேட் பண்ணி தென் வி கோயிங் டு ட்ரா அனதர் சர்க்கிள். ஸோ இப்போ அதுக்கான டைமென்ஷன் வேல்யூ வந்து பாருங்கள். இப்போ அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 18 mm. ஸோ 18 mm இப்போது கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து இப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா we have to அதுக்கான கிளியரன்ஸ் வந்து 2.5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ எப்படி வரையணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்து அதே தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூட் கட்டில் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே தான், நம்ம அங்கே வந்து செலக்ட் த சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அவுட்டரில் செலக்ட் பண்ணிவிடும். ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே வந்து டூ த சர்ஃபேஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்த செலக்ட் பண்ணி பிளைண்டு செலக்ட் பண்ணி இப்போ அதுக்கான வேல்யூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அந்த வேல்யூ 2.5 கொடுத்தோன்னா தட் இட்ஸ் அ கிளியரன்ஸ். ஸோ அந்த 2.5 வந்து நமக்கு வந்து என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து மேட். ஸோ வி மேட் அட் த 2.5. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் வந்து நமக்கு வந்து என்ன ஆகிடும்னா வந்து நமக்கு கிரியேட்டட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே ஃபீச்சரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் மிரர் பண்ணிக்கலாம். ஸோ பை யூஸிங் த சென்டர் பிளேன்லேருந்து நம்ம மிரர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மிரர் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பிஸ்டனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு டாம் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னொன்று க்ரியேட் பண்ண வேண்டிய ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ அது ஒரு ஃபீச்சர் வந்து இஸ் ஸ்டில் இன் பெண்டிங். இப்போ அதை வந்து இப்போ நம்ம எப்படி இது பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் கட், ஸோ அதையுமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆஸ் பர் த டைமென்ஷன், ஏன்னா வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூட் கட்டும் அந்த ரேடியஸ் ஆஃப் 5 mm, ஸோ அந்த எக்ஸ்ட்ரூட் கட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து இப்போ நமக்கு பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து மேலே இன்சர்ட்டில் போயிட்டு டோம், ஸோ டோம் கொடுத்து மேலே அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கான ரேடியஸ் வேல்யூ வந்து நமக்கு இங்கே வந்து we have to give 5 mm. ஸோ இதை கொடுத்திங்கன்னா நமக்கு அந்த மேலே அந்த பிஸ்டன் வேர் த கம்பஷன் டேக்ஸ் பிளேஸ்.
ஸோ அந்த டோம் விச் ஹேவ் பின் கிரியேட்டட் பை யூஸிங் த சாலிட்வொர்க்ஸ். அந்த கிளியரன்ஸ் தான் வந்து 5. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பிஸ்டன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோரார்லெஸ் வந்து நமக்கு வந்து என்னென்னா வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க வந்து தனியாக ஒரு டெஸ்க்டாப் ஆர் டாக்குமெண்ட்ஸில் தனி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃபார் த யூசேஜ் ஆஃப் த அசம்பிளி பர்பஸ் in the name of piston or whatever you can save this. So piston இப்போ அந்தன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு டோட்டலாக வந்து நமக்கு இதில் இன்வால்வ் ஆகிருக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்டன் கனெக்டிங் ராட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் கிராங்க். ஸோ இப்போ அதனால் இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணால் வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு கவர் அ ஸ்மால் cover which the piston reciprocating inside. So I am going to select the new file. இப்போ அந்த கவருக்கான டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதிலே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கான 2 சர்க்கிள் தான், ஒரு 2 சர்க்கிள் வரைஞ்சி அதை ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா வந்து நமக்கான அந்த டீடைல்டு மாடல் வந்து which we have made created. So first draw the 2 circle and go to the smart dimension and click the outer circle to the dia of 80 mm and then to the inside circle with the dia of 70 mm. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த கவர். ஸோ இந்த கவருக்குள்ளே தான் அந்த பிஸ்டன் வந்து விச் மூவ்ஸ் ரெசிப்ரோகேட்டிங் ஃப்ரீலி ஆஸ் த வீடியோ விச் ஐ ஹாவ் மேட் அட் த ஏர்லியர் ஆஃப் த டயக்ராம் விச் வி ஹாவ் ஸ்டார்டட் டு டிசைன் தென் எக்ஸ்ட்ரூட் டு த லென்த் ஆஃப் 110 mm. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து நமக்கு வந்து என்னென்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கவருக்குள்ளே தான் வந்து இந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும் விச் ஐ ஹவ் said earlier. ஸோ நவ் வி கேன் சேவ் திஸ் பார்ட். So save this in the name of cover or whatever may be. So இப்போ இந்த பார்ட்டை வந்து என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். And then before that you can give material selection to this component also. It is based on your preference only. So material selection is not involved in design. Actually வந்து இந்த டிசைனில் இன்வால்வ் இல்லைன்னு சொல்ல முடியாது. we are in the still in the how to say, we are at the beginning stage of the design. We are not incorporate much into the material selection. So material selection is not much more important now, but material selection is important for design purposes. So இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். தேங்க்யூ.